கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது? அத பத்தி சொல்லுங்க. அவங்க புதிதா ஏதாவது தொடங்குறாங்க அப்டின்னா, அதுல எந்த மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் சார்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. கன்னி ராசி காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய புதன் வலிமை அடைகிறார்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடத்துல இருந்த குரு, இப்ப 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியா குரு பகவான் அவருடைய செயல்லருந்து கட்டாயமா கன்னி ராசிக்காரங்களுக்கு குடுப்பார். ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. அதாவது கண்ணால பேசி காதல் வரக்கூடிய ராசி வந்து கன்னிராசின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, மனசுல உள்ளத கண் மூலமாவே பரிமாற்றம் பண்ணக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. ஆனா, கன்னிராசிக்காரங்களுடைய கவலைகளையோ, கன்னிராசிக்காரங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாருமே புரிஞ்சுட்டாங்களான்னா, வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அவங்களுடைய ரகசியம் ஒரு பொக்கிஷம் மாரி. அவங்க எவ்வளோதான் கவலைகள், வருத்தங்கள் இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்க மாரியே கன்னிராசிக்காரங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அத மனசுக்குள்ளேயே வச்சுட்டு, பிறர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி அத டைவர்ட் பண்ணி வாழக்கூடியவங்க தான் இவங்களோட லைஃபு. இப்படி பல போராட்டங்கள வாழ்க்கைக்குள்ள வச்சுக்கிட்டு வாழக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு, போராட்டம் இல்லாத ஒரு முன்னேற்றத்த தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போதுங்கிறது உண்மை.